வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை முறித்துக் கொள்ளவோ மீறவோ முடியாது என அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவிப்பு. சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமான விசேட செயலமர்வு இன்று முதல் 3 நாட்களுக்கு இடம்பெறும் என நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் அறிவிப்பு. ஜனாதிபதி அனுருகுமார வடக்கு கிழக்கில் பிரபல்யம் அடைவதை பொறுத்துக் கொள்ள முடியாத தென்னிலங்கை அரசியல்வாதிகள். அரசியலுக்காகவே ராஜபக்சக்கள் மீது பல போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். அரச கடன் முகாமைத்துவ சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி அரச கடன் முகாமைத்துவ சட்டம் மூலம் திருத்தங்களோடு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் இந்த சட்ட மூலத்தில் அரசாங்கம் சார்பில் கடன் பெறுதல், கடன் வழங்குதல் மற்றும் பொதுக்கடன் வழங்குதல், கடன் முகாமைத்துவ அலுவலகம் அமைத்தல் ஆகிய பணிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை முறித்துக் கொள்ளவோ அல்லது மீறவோ முடியாது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எனினும் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள உடன்படிக்கைகளில் சில திருத்தங்களை செய்து கொள்வது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த கட்ட கடன் தொகையை பெற்றுக்கொள்வதற்கான முனைப்புகளில் தீவிரம் காட்டப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமான விசேட செயலமர்வு இன்று முதல் 3 நாட்களுக்கு ஆரம்பமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் மேலும் தெரிவிக்கையில், 1ஆம் இலக்கு நாடாளுமன்ற குழு அறையில் முற்பகல் 9:30 தொடக்கம் பிற்பகல் 4:30 வரை இந்த செயலமர்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறது. 3 நாள் செயலமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கு, நாடாளுமன்ற சிறப்புரிமைகள், நாடாளுமன்றத்தில் சட்டமியற்றும் செயல்முறை, நாடாளுமன்ற குழு செயல்முறை, நாடாளுமன்ற நிலையியற் கட்டளைகள் மற்றும் அரசியலமைப்பு சட்ட விதிகள் தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்படும். அதே நேரம் இலத்திரனியல் வாக்களிப்பு முறைமையின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிப்பதற்கான நடைமுறை அமர்வும் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நாடாளுமன்ற திணைக்கள தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற பணியகங்களின் தலைவர்கள் நாடாளுமன்ற செயல்பாட்டில் உறுப்பினர்களின் பங்களிப்புகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. இதேவேளை பிரதமர் ஹரணி அமரசூரிய, சபாநாயகர் கலாநிதி அசோக் ரன்பல, பிரதி சபாநாயகர் கலாநிதி முகமது ரிஸ்வி சாலி, பிரதி குழுக்களின் தலைவர் ஹேமாலி வீரசேகர, சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஆகியோர் குறித்து செயலமர்வின் ஆரம்பத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களோடு தொடர்புடையதாக கருதப்படும் 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக வெளிநாடு செல்வதற்கு தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் குறித்த 3 சந்தேக நபர்களில் ஒரு பாதுகாப்பு உயர் அதிகாரியும் 2 மாகாண மட்ட அரசியல்வாதிகள் உள்ளடங்குவதாகவும் இது தொடர்பான விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் குறித்த குற்ற செயல்களில் முழுமையான விசாரணை அறிக்கை இந்த வாரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ள பாதுகாப்பு அதிகாரி ராணுவத்தில் கடமையாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள விசாரணை அறிக்கையின் பிரகாரம் இவர்களை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கில் பிரபல்யம் அடைவதை வடக்கு அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, தெற்கு அரசியல்வாதிகளாலும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இந்த நிலைமை இருந்தாலும் சிலர் வெளிப்படையாக காட்டிக்கொள்வதில்லை. ஆனால் சிலர் வெளிப்படையாகவே காட்டிக்கொள்கிறார்கள். குறிப்பாக வடக்கு அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு முன் அனுர தொடர்பில் விமர்சித்திருந்தாலும் தற்போது ஏனோ அடக்கியே வாசிக்கிறார்கள். அதாவது தெற்கு அரசியல்வாதிகளுக்கு தங்களால் முடியாததை அனுர குறுகிய காலத்தில் நடத்தி விடுவாரோ என்ற அச்சம், அல்லது வடக்கு கிழக்கு மக்களோடு அனுர காட்டி வரும் நல்லிணக்கம் தங்கள் எதிர்கால அரசியலுக்கு முடிவு கட்டிவிடுமோ என்ற அச்சம். ஆனால் கடந்த கால நாடாளுமன்ற தேர்தல்களில் அவர்களின் இனவாத அரசியலுக்கு ஏற்கனவே முடிவு கட்டப்பட்டுள்ளது என்பது வெளிப்படை. பொலன்னறுவை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்க, உலகில் 38 நாடுகளில் புலிகள் அமைப்புகளுக்கு இன்றளவிலும் தடை உள்ளதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதோடு வடக்கு மற்றும் கிழக்கில் பிரபல்யம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அனுவ அரசாங்கம் தற்போது மாவீரர் தினத்திற்கு இலங்கை போலீசார் மூலமாகவோ, புலனாய்வு துறையினர் மூலமாகவோ அல்லது நீதித்துறை மூலமாகவோ நெருக்கடிகளை கொடுக்கவில்லை என்பது இவர்களுக்கு உள்ள குறுத்தல்.
புலிகள் அமைப்புக்கு 38 நாடுகளில் தடை உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டும் நிலையிலும் இலங்கையில் இன்றளவிலும் இடம்பெறும் மாவீர தின நிகழ்வுகளில் புலிகள் அமைப்பின் தலைவரின் உருவப்படங்கள், கொடிகள், சின்னம் என்பன பயன்படுத்தப்படவில்லை. வெறுமெனவே மண்ணுக்காக அந்த அமைப்பில் களமாடிய வீரர்களை நினைந்தும் போரில் உயிர்நீத்த உறவுகளுக்காகவுமே மாவீர நாள் நினைவு கூறப்படுகின்றது. ஆனால் இதன் மூலம் தடை உள்ளது என்பதை கூறி அவர்கள் ஒருங்கிணைக்கின்றார்கள் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி கடைசியில் தேசிய பாதுகாப்பு என்ற ஒரு விடயத்தை கூறுவதிலேயே இவர்களின் அரசியல் புரிகிறது. உண்மையில் கடந்த கால அரசாங்கங்களினால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு மாவீரர் வாரங்களில் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் ஏராளம். இதற்கு வடக்கு கிழக்கில் ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் மறைமுகமான உடந்தை. அதுதான் வடக்கு அரசியல்வாதிகளின் அரசியல். அதாவது மாவீரர் வாரங்களில் கொட்டுவது போல் கொட்டுங்கள், நாங்கள் குனிவது போல் குனித்து கொண்டு விளக்கேற்றி விடுகிறோம், நீங்கள் கண்டுக்க வேண்டாம் என்பதே. ஆனால் பயங்கரவாத தடைச்சட்டம் போன்ற போர்வைக்குள் கைது செய்யப்படுவது அப்பாவி மக்கள். எனினும் தடைக்குரிய விடயங்களை தவிர்த்து அமைதியாக விளக்கேற்றுங்கள் என்று விட்டிருந்தால் நல்லிணக்கம் என்றோ உண்டாகி இருக்கும். அதை கடந்த கால தென்னிலங்கை அரசியல்வாதிகள் செய்திருந்தால் தென்னிலங்கையில் அவர்கள் அரசியல் செய்ய முடியாது. ஆனால் அந்த அரசியலுக்கு தான் இப்போது முடிவு எழுதப்பட்டு பலர் அரசியலை விட்டு ஒதுங்கியும் தோல்வியில் வீட்டுக்குள்ளும் உள்ளார்கள். இந்த நிலையில் மாற்றத்தை விரும்பிய மக்கள் மத்தியில் அப்போதைய அரசுக்கு மாற்றாக அனுர காணப்பட்டதினால் குறிப்பாக வடக்கு மக்களும் அதை புரிந்து கொண்டு வாக்களித்தார்கள். அதே நேரம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்ட அனுரவால் அதை சரியாக செய்ய முடிந்திருக்கிறது. அதனாலேயே அனுரவுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளமை, அதாவது தெற்கு அரசியல் கட்சிக்கு வடக்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளமை சிறந்த அரசியல் மாற்றமாக இன்று பார்க்கப்படுகிறது. அரசியலுக்காகவே ராஜபக்சர்கள் மீது பல போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், அரசியல் வெற்றிக்காக எவர் வேண்டுமானாலும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகிறது. எனினும் தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை மறந்து விடுகிறார்கள். கடந்த காலங்களில் ராஜபக்சேக்களிடம் 18 லம்போகினி வாகனங்கள் இருப்பதாகவும் உகாண்டா நாட்டில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் ராஜபக்சேக்கள் உகாண்டாவில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பின்னர் அந்த குற்றச்சாட்டுகளை பொய் என்று குறிப்பிட்டனர். இவ்வாறு குறுகிய அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டே ராஜபக்சேக்கள் மீது பல போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதுடன் இதன் மூலம் மஹிந்த ராஜபக்ச நாட்டு காட்டிய சேவை மறுங்கரிக்கப்பட்டு அவப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் வெற்றிக்காக முன்வைக்கும் போலி குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் பலமான சட்டமியற்றும் தனிநபர் பிரேரணை ஒன்றை எதிர்பார்த்துள்ளேன் என்றும் தெரிவித்திருந்தார். தேர்தல் காலத்தில் பிரச்சார மேடைகளில் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்குமாறு பலமுறை வலியுறுத்தியும் முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று கூறிய போதும் அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார்.